கோடி மகாமந்திரம் என்று சொல்வார்கள். அப்படி இந்த 7 கோடி மகாமந்திரத்திற்கு நிகரான மந்திரம் என்பது இந்த தேவி மகாத்மியமும் பகவத்கீதையும் என்று சொல்லப்படுகின்றது. அதுல இந்த தேவி பாகவதத்துல இருந்து இந்த சுரதன் வைசியன் சுரதன் ஒரு சமாதியை சொல்லக்கூடிய வைசியன் 2 பேருக்கும் அருள் புரிந்த அற்புதமான ஸ்லோகங்களே இந்த தேவி மகாத்மியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்பேற்பட்ட மந்திரத்தை 13 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. 13 பார்ட். அந்த 13 பார்ட்டுல ஒவ்வொரு பார்ட்டா ஒவ்வொரு அம்பாலா பூஜை பண்ணி இந்த 700 ஸ்லோகத்தையும் நாங்கள் பிரித்து ஹோமம் பண்ண போகிறோம். இப்போ முதல் அத்தியாயமாக காளி, நம்ம காளிகாம்பாள் கோவில்னு சொல்கிறோம் இல்லையா, காளிகாம்பாள்னு சொல்லக்கூடிய அம்பாள் முதல் அத்தியாயத்திற்கு அதிதேவதையாக விளங்குகின்றாள். இந்த அத்தியாயத்திற்கு மது கைடப வதம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த அத்தியாயத்திற்கு பேர் மது கைடப வதம். அந்த மது கைடபன்னு 2 அசுரர்களை மகாவிஷ்ணு சம்மாரம் பண்ணாராம். அதுக்கு அம்பாள் தான் நித்திரையில இருந்து விலகி அந்த மகாவிஷ்ணுவை சம்ஹாரம் பண்ண தூண்ட செய்தாலாம். அதனால இது பாரதத்திலேயே இந்த மகாத்மியத்திலேயே சேர்த்துள்ளார்கள். அதனால முதல் அத்தியாயமான மதுகைடப வதத்திற்கு அம்பாள் காளிகாம்பாளை ஆவாகனம் செய்வித்து இப்பொழுது அந்த மந்திரங்களை எல்லாம் துவங்க இருக்கின்றோம். ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய நிறைவிலேயும் அந்த அம்பாளுக்கு பிடித்தமான, இப்போ முதல் அத்தியாயத்துக்குன்னா விளாம்பழம், 2வது அத்தியாயத்திற்கு முழு தேங்காய், 3வது அத்தியாயத்துக்கு இலுப்பப்பூ, அதாவது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இலுப்பப்பூன்னு சொல்லுவாங்க, 4வது அத்தியாயத்திற்கு பாக்குப்பழம், 5வது அத்தியாயத்திற்கு மாதுளம்பழம், 6வது அத்தியாயத்துக்கு நார்த்தம்பழம், 7வது அத்தியாயத்துக்கு பூசணி துண்டு, 8வது அத்தியாயத்திற்கு கரும்பு துண்டு, 9வது அத்தியாயத்திற்கு பூசணி துண்டு கரும்பு துண்டு 2 சேர்ந்து, 10வது அத்தியாயத்திற்கு கொய்யாப்பழம், 11வது அத்தியாயத்திற்கு மாதுளம்பழம் அதாவது விதை நிறைந்த பழம், 12வது அத்தியாயத்திற்கு வில்வப்பழம், 13வது அத்தியாயத்திற்கு வாழைப்பழம் என்று இந்த 13 அத்தியாயங்களுக்கு உரிய அத்தியாய பொருட்களை எல்லாம் அந்த முரத்தில் வெத்தலைப்பாக்கோடு வச்சு தயார் பண்ணியிருக்காங்க ஆலய தொண்டர்கள்லாம். இப்பொழுது அந்த அத்தியாய ஹோமங்கள் ஆரம்பிக்க போகிறோம். அந்த எல்லாரும் காளிகாம்பாலை பிரார்த்தனை பண்ணிங்க, காளிகா பரமேஸ்வரியை பிரார்த்தனை பண்ணிங்க. காளி என்பவள் நம்மளுடைய காலனுடைய உபதிரவம் இல்லாமல், காலன்னா யமன், யமனுக்கு பேர் காலன்னு பேர். திருக்கடையூரில் போனேன்னா கால சம்ஹார மூர்த்தி அப்படின்னு வச்சுருப்பாங்க. காலனை சம்ஹாரம் பண்ண மூர்த்தி சிவபெருமான். அந்த மாதிரி ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடியவள் காளி. காலனுடைய பயம் இல்லாமல் நாம் நல்ல ஆரோக்கியமாக வாழக்கூடிய அந்த முதல் அத்தியாய மந்திரங்களை எல்லாம் இப்பொழுது ஹோமம் செய்விக்க இருக்கின்றோம். அந்த ஹோமங்கிறது இப்போல்லாம் ஒரு நல்ல வெற்றியான விஷயத்தை ஆரம்பிக்கிறோன்னா ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு விளம்பரத்தில். அந்த மாதிரி அந்த காலத்துலேயே அம்பாளுக்கு ஸ்வீட்டோட இந்த ஹோமத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. சக்கரை பொங்கலில் எள்ளு அப்படிங்கிறது ஆயுள் பலம் தரக்கூடிய தானியம். அதாவது எள்ளு சனீஸ்வர பகவானுடைய தானியம். அதனால் எள்ளை கலந்து எல்லா ஜீவராசிகளும் நல்ல ஆரோக்கியமாக நல்ல திருடகாத்திரமாக இருக்கணுங்கிறதுக்காக எள்ளு, நெய், பால் மற்றும் தேன் எல்லாம் கலந்து அம்பாளுக்கு அந்த அத்தியாய ஹோமங்கள் துவங்குகின்றார்கள். அத்தியாயத்தினுடைய நிறைவில் அந்த சௌபாகிய திரவியம் பட்டுப்புடவை 13 பட்டுப்புடவை சபரி குருக்கள் அவர்கள் சொல்லும் பொழுது 13 அத்தியாயத்துக்கும் 13 உபயதாரர்கள் 13 பட்டுப்புடவையை வாங்கி கொடுத்துருக்காங்க. அம்பாளுக்கு கங்கை அம்மனுக்கு சிறப்பாக இந்த யாகத்தை செய்வித்து அம்பாளினுடைய சாநித்தியத்தினால நம்ம எல்லாரும் எல்லா நலன்களையும் பெறணும்னு சொல்லி முதலாவது அத்தியாய ஹோமங்கள் துவங்கப்படுகின்றன. ஓம் நம சிவாய.
அம்பிகை நாளைக்கு சண்டிகா நடைபெறுவதில் முதல் அத்தியாயம். குருநாதர் அண்ணாவர் சொன்ன போல சமாதி அப்படின்ற ஒரு வியாபாரிக்கும் சுரத்தன் அப்படின்ற வைஷ்ணவனுக்கும் ஆச்சாரிக்கும் மகாத்மியம் அப்படின்ற வரலாறுடைய ஸ்லோகத்தை இங்கே யாகமாக செய்விக்கிறார்கள். அத்தகையான 13 சாப்டர் அப்படின்னு சொல்லியிருந்தார் அண்ணா. அந்த 13 சாப்டரில் முதல் சாப்டர் அப்படின்ற அந்த முதல் அத்தியாயமானது பூர்த்தி அடைந்திருக்கிறது. அந்த 13 சாப்டருக்கும் ஒரு ரூபமாக உருவெடுத்து இந்த அம்பிகை கங்கை அம்மன் நம்மளை அனுகிரகிக்கிறாங்க. ஒரு அத்தியாயத்தில் ஒரு ரூபமாக. அதில் முதல் சாப்டரில் மகாகாளி, 2வது சாப்டரில் மகாலட்சுமி, 3வது சாப்டரில் சங்கரி அப்படின்னு ஒரு அத்தியாயத்திற்கும் ஒரு அம்பிகையின் ரூபத்தில் நம்ம யாகத்தில் வழிபடுறோம். அதில் முதல் அத்தியாயத்தில் மகாகாளி அப்படின்ற அம்பிகைக்கு 104 ஸ்லோகங்கள் கொண்டு தற்போது யாகம் நிறைவுற்றது. இந்த அத்தியாயத்திற்கு சொல்லப்பட்ட பழம் அப்படின்றது கபித்த பழம், அதாவது விழாம்பழம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த பழத்தினால பூர்ணாகுதி செய்யணும். கல்கண்டு சாதம் கொண்டு யாகம் செய்யணும் அப்படின்றது சாக்த சாஸ்திரங்கள், சண்டி ஹோம விதிகள். அதற்கிணங்க தற்போது பட்டு வஸ்திர சமர்ப்பணம், அந்த முரத்தினால் பூர்ணாகுதி. ஏன்னா முரத்தை வச்சு ஏன் பூர்ணாகுதி பண்ணுறோன்னா, நம்ம முரத்தில் ஒரு வஸ்துவை புடைக்கிறோம் அப்படின்றப்போ கெட்டதெல்லாம் போயிட்டு அதில் நமக்கு தேவையானது மட்டும் நிற்கும். அந்த மாதிரி நம்ம இல்லத்தில் முரத்தை வைத்துக்கொள்வது அப்படின்றது ஒரு மகாலட்சுமி கட்டாட்சம் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கை முறைகள். அதற்கிணங்க பலதரப்பட்ட உள் அர்த்தங்கள் கொண்டு ஒரு வைபவத்தையும் இங்கே ஆலயத்தில் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த துர்சக்திகளிலிருந்து அம்பாள் ஒரு யுத்தம் புரிஞ்சு நம்மளை காப்பாற்றுறார். ஒருத்தர் யுத்தத்தில் ஒரு போருக்கு போகிறார், யாராவது ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறதுனா ஏதாவது நமக்கு சாதகமாக ஒரு விக்கெட்டோ ஒரு 6ஓ அடித்தார்னா நம்ம கை தட்டி அவளை பாராட்டும். அந்த மாதிரி அம்பாள் நம்மளாம் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கெட்ட சக்திகள் எடுத்துன்னு நம்ம காப்பாற்றுறார் யுத்தம் புரிந்து. இந்த தருணத்தில் அம்பாளை நம்ம உற்சாகப்படுத்தும் பொருட்டு ஜெய ஜெயா ஜெய ஜெயா, வெற்றி உண்டாகட்டும் வெற்றி உண்டாகட்டும் அப்படின்ற அந்த வாக்கியத்தை சொல்லி அந்த அம்பிகையை நம்ம ஊக்குவித்து நமக்கு அனைத்து சௌக்கியத்தையும் தரணும் அப்படின்ற பிரார்த்தனையோடு தற்போது மகாகாளி அம்பிகைக்கு ஜெய வாசகங்கள் சொல்லி அம்பிகையை வணங்குகிறார்கள். அதற்கிணங்க முதல் அத்தியாயம் மகாகாளி சண்டிகைக்கு தற்போது ஜெயவாச்சகம். அனேன திவ்யமங்கள ஹோமேன பகவதி மதுகைடவ நிகிரஹ பிரதிபாதினி சதுரதிக சதமந்திர ஆத்மிகா பிரதமாத்யாய தேவதா அத பகுல பல ஜலதி சந்தாரிணி சராச்சர சர்வ பிரபஞ்ச ஜனனி விஸ்வஸ்தித விலய சிருஷ்டி விஹாரிணி அமரரி புமதுகைடப விதி விஷ்ணு ருத்ராதி குணமூர்த்தி ஸ்வரூபிணி பிரதமாத்யாய தேவதா ஸ்ரீ மகாகாளி சண்டிகா பிரியதாம். ஜய மகாகாளிகே, ஜய மகாமாயே, ஜய துக்காபஹாரிணி, ஜய கலிமலாபஹாரிணி, ஜய சகல காரிய ஜயப்ரதே. நமோ தேவி மகாதேவி சிவாயை சததம் நமः. நியதா பிரணதா ஸ்மதா. गिरिवरविन्द्य शिरोदिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेसिति कंड कुडुम्बिनि भूरि कुडुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते श्रीभद्रकाली चरण्ये भक्तवात्सल्यकारुण्य संपूर्णदाने श्रीभद्रकाली चरण्ये कंदर्पकोटि प्रकाशे स्कंदनंद्यादि वंदे सुदंद प्रकाशे इंद्रादि वंदे सुगंधे वंदनीये पदान्ये पदां देह वंदे श्रीभद्रकाली चरण्ये लीला कलाप प्रलाभे वल्लकी वाद्यतोले कलाल कृप्तजाले திருதா மல்லிகாங்கே காலகா. இந்த அத்தியாயத்திற்கு
மகிஷாசுர சைன்யவதம் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மகிஷாசுரனுடைய சம்ஹாரத்திற்காக அம்பாள் தோன்றுகின்ற அற்புதமான ஸ்லோகங்கள். மகிஷாசுரன் என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கான்னா, ஒரு பெண்ணால் மட்டுமே எனக்கு அழிவுன்னு வரம் வாங்கிட்டு வந்திருக்கான். அதனால் அந்த பெண் என்பவள் ரொம்ப சாப்தீகமானவங்க. நம்மெல்லாம் ஒரு ரொம்ப அதிர்வான விஷயங்களெல்லாம் பெண்களை செய்ய சொல்ல மாட்டோம். இப்போல்லாம் நாதசுரங்கள் வாசிக்கிறது, வேதங்கள் சொல்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு கர்ப்பப்பை அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் உள்ள ஒரு விசேஷமான பொக்கிஷம். அதனால் அந்த கர்ப்பப்பை சிதைவு ஏற்படாமல் இருப்பதற்காக பெண்களை பூஜிக்கக்கூடியவர்களாக நாம் பார்ப்போம். அப்பேற்பட்ட பெண் என்பவள் நம்மளை அழிக்க மாட்டாள் என்று ஆணவத்தினால் பெண்ணால் மட்டுமே அழிவு என்று வரம் வாங்கி வந்திருக்கின்றான் மகிஷாசுரன். அதனால் இந்த பெண் தான் வதம் செய்யணுங்கிறதுனால எல்லாருடைய தேஜஸ் எப்படி சிவபெருமானுடைய கண்ணிலே இருந்து அந்த தேஜஸ்களெல்லாம் தோன்றி ஆறுமுக கடவுள் முருகப்பெருமான் தோன்றினார் என்று கந்தபுராணம் கூறுகின்றதோ, அதே போல எல்லாருடைய தேஜஸ் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், கௌரி, லக்ஷ்மி, சரஸ்வதினு எல்லாருடைய தேஜஸிலே இருந்து உண்டான ஆதிபராசக்தி என்பவள் தான் சண்டிகா பரமேஸ்வரி என்று கூறுகின்றார்கள். அப்பேற்பட்ட அம்பாள் தோன்றக்கூடிய ஸ்லோகங்களும் தோன்றியவுடன் எல்லோரும் அந்தந்த ஆயுதங்களை அவர்களிடம் கொடுத்து இந்த மகிஷாசுரனை சம்மாரம் பண்ண சொல்ல சொன்ன அந்த ஸ்லோகங்களும் அம்பாள் உடனே மகிஷாசுர சைன்யங்கள்னு மகிஷாசுரனுடைய சேனை படைகளை எல்லாம் சம்ஹாரம் செய்வித்த ஸ்லோகங்களை இந்த 2வது அத்தியாயத்தில் அர்ப்பணிக்க இருக்கின்றோம். இந்த 2வது அத்தியாயம் மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய அம்பாள் அதிதேவதையாக விளங்குகின்றாள். அந்த மகாலட்சுமிக்கு நாளிகேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேங்காய், முழு தேங்காய், அதை அர்ப்பணிக்க இருக்கின்றோம். ஏன்னா தேங்காய்ங்கிறது முக்கண் கூடிய 3 கண்ணோடு உடைய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம். அதை அர்ப்பணித்தால் நமக்கு எல்லோருக்கும் சௌபாகியங்கள் சிறப்பாக கிடைக்கும் என்று சொல்லி அந்த தேங்காய் பழத்தோடு கூடிய அந்த சிறப்பான திரவியங்களை முறத்திலே அர்ப்பணிக்க இருக்கின்றார்கள். இப்பொழுது 2வது அத்தியாயத்திற்கு உரிய ஸ்லோகங்களை ஆகுதிகளாக சமர்ப்பிக்க இருக்கின்றோம். எல்லாரும் மகாலட்சுமியை நன்றாக பிரார்த்தித்து தரிசனம் செய்து கொள்ளுமாறு வேண்டுகின்றோம். நமஸ்சண்டிகா. பூர்ண சப்த சம்பரா மகிஷாசுர நமதிபே தேவானஞ்சபுரந்தரே மகாவீரிய தேவசைன்யமராஜிதம் ஜித்தாசகல அந்தேவா இந்துரோப மகிஷாசுர தத்பராஜராஜன் யதாவிருத்தம் தயோத்தமகிஷாசுரஜேட்டதம் திருதாதாவாசுதேவாபியவஸ்தரம் ஸ்வாஹா. स्वर्गा निराकृता सर्वे तेन देवगदा भवे उजरदे दामर्त्या महीषेण दुरात्मना स्वाहा. इत्थं देवानां वजां समसोनः चकर्षं संपुचे भृगुडे कुटिलाननौ स्वाहा. कुलवन्दनच्युतः निश्चकामः तेज ब्रह्मण सङ्ग्रस्य च नीडाञ्जैव देवानां चक्रादीनं शरीरः निरतं सुदष्टेन सिक्किं समगच्छत देवकोडं दुरं अदुलन्तत्र तेज सर्वदेश शरीरम् एकस्तदान्मुरि व्याप्तलोकत्रयं दुडा स्वाहा. अमीन जापकुण्डं जागवाष्णुजा स्वाहा. पानजय संगौरज से सांबवस ब्रह्मण से सांबादंग दांगुल्योर्के साब सोनांजकर अंगुल्या गौवे नरसनासिका स्वाहा. जय 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 देवी महादेवी शिवाजी सदन नमः भद्राजी देदा प्रणदास्पदा. भाग्यम तरुम लक्ष्मी पारम्मा कण पारम्मा. भाग्यम तरुम लक्ष्मी पारम्मा. திருமாலின் மார்பில் உறையும் தேவி திருவருளை தினம் பொழியும் தேவி திருவிளக்கில் வாசம் புரியும் தேவி திருமகளே வருவாய் ஸ்ரீதேவி. பாக்யம் தரும் லக்ஷ்மி பாரம்மா கண் பாரம்மா. பாக்யம் தரும் லக்ஷ்மி பாரம்மா. தாமரை மலரில் அமர்ந்த என் தாயே நான் மறை போற்றும் அலைமகள் நீயே. தனதான்ய
தந்தருள்வாயே தனலக்ஷ்மி தாயே வந்தருள்வாயே பாக்யம் தரும் லக்ஷ்மி பாரம்மா கண் பாரம்மா பாக்யம் தரும் லக்ஷ்மி பாரம்மா. ஜெய் மகாலட்சுமி அம்பிகா தேவிக்கு ஜெய். தொடர்ந்து இரண்டாவது அத்தியாயத்தில் அம்பாள் தோன்றிய அற்புதமான ஸ்லோகங்களை எல்லாம் அர்ப்பணித்து மகிஷாசுர சைன்யங்கள்னு சொல்லக்கூடிய மகிஷாசுரனுடைய சேனைப்படைகளை எல்லாம் அம்பாள் சம்ஹாரம் செய்வித்து அடுத்தபடியாக மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்வித்த அற்புதமான நிகழ்வுகளை மந்திரங்களாக இப்பொழுது மூன்றாவது அத்தியாயத்தில் அர்ப்பணிக்க இருக்கின்றோம். இந்த அத்தியாயத்திற்கு மகிஷாசுர வதம் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டு இந்த அத்தியாயத்திற்கு சங்கரி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள், அதாவது சங்கரனுடைய பதியாக இருக்கக்கூடிய சங்கரி என்பவள் இந்த அத்தியாயத்திற்கு சிறப்பான அதிதேவதையாக விளங்குகின்றாள். சங்கரியினுடைய திருவருளினால் நமக்கு வரக்கூடிய அனைத்து இடர்களும் தடைகளும் நோய்களும் சங்கடங்களும் நவக்கிரக தோஷங்களும் நீங்க பெற்று நாம் சந்தோஷமாக வாழக்கூடிய அற்புதமான ஒரு தருணத்தை அருளக்கூடிய இந்த அம்பாள் சங்கரி என்று விளங்குகின்றார். இந்த அம்பாளுக்கு இப்பொழுது உரிய ஸ்லோகங்களை சொல்லி ஹோமங்கள் துவங்கப்படுகின்றது. இந்த அம்பாளுக்கு இலுப்பப்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய திரவியம், அதாவது அந்த காலத்தில் ஆலை இல்லாத ஊருக்கு இலுப்பப்பூ சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த காலத்து இப்போ அந்த சர்க்கரை இதெல்லாம் வந்துடுது. அந்த காலத்தில் கரும்பு தோட்டம்லாம் இல்லாத காலங்களில் இலுப்பப்பூ ஸ்வீட்டாக இருக்குமா. மகிஷாசுரனை சம்மாரம் பண்ண உடனே அம்பாளுக்கு இலுப்பப்பூவோடு கூடிய சௌபாகிய திரவியத்தை அளித்திருக்கின்றார்கள். அதனால் இந்த அத்தியாயத்தில் எல்லோரும் நல்ல சந்தோஷத்தை பெறுவோம் என்று சொல்லி மூன்றாவது அத்தியாயமான சங்கரி அம்பாளுக்கு உரிய மகிஷாசுர வதத்தினுடைய ஸ்லோகங்களை எல்லாம் இப்பொழுது மந்திரங்களாக அர்ப்பணிக்க இருக்கின்றோம். எல்லோரும் தரிசித்து இறையருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம சண்டிகாய சுபாசா பரிவேதாகாதே சௌந்தேயான் பவதி ஜாயமானஹ தந்தீரா சக்கவய உன்னயந்தே சுவாதியோ மனசா தேவயந்தஹ. ஓம் ஜம்பயன் சர்வாஸ்யாது தான்யஹ நம பிரகிருதி பத்ராஜி நியதா பிரணதாஸ்பதா சாங்காஜை சாயுதாஜை சசக்திகாஜை சவாஹனாஜை सर्वालंकार भूषितायै तृतीयाध्याय देवतायै संगरी चंडिकायै इदं तांबूल चंदनाक्षत पुष्पफल सहित मधुक पुष्प सहित महाहुतिं समर्पयामि नमः स्वाहा. संगरी चंडिकायै विच्छे नमः. आग्राणार्थम् अघनासगरोजं धूपः. संगरी चंडिकायै विच्छे नमः. ज्ञानप्रदोजं दीपः. संगरी चंडिकायै विच्छे स्वाहा. इदम अमृतम निवेदयामि समर्पयामि. इदम दाडिमी फलतांबूलं समर्पयामि. ओम सांगरी श्रीकरी साध्वी सरश्चंद्र निबानना साधोदरी शांतिमती निराधारा निरंजना. संगरी चंडिकायै विच्छे नमः. आनंद जननार्थम कर्पूर ज्योति. वाद्य போறோம்.
मंगलहोमेन भगवती तन्मन्त्रात्मिका महिषासुरनिग्रह प्रतिपादिनी तृतीयाध्याय देवता भक्तभावक्षयङ्करी सकलभुवन शिवङ्करी सदाशिवप्रियङ्करी எல்லாரும் ஜெய ஜெயா சொல்லுங்க. ஜெய ஜெயா ஜெய ஜெயா ஜெய ஜெயா ஜெய ஜெயா நம பிரகிருதி பத்ராஜே நேதா பிரணதாஸ்பதா சங்கரி சௌந்தரி சதுர்முகன் போற்றிட சபையினில் வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே எங்குளம் தழைத்திட எழில் வடிவுடனே எழுந்தனல் துர்க்கையலே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி துக்க நிவாரணி காமாட்சி. ஜெய சங்கரி சண்டிகா தேவிக்கு ஜெய். தொடர்ந்து 4வது அத்தியாயம். இந்த 4வது அத்தியாயத்திற்கு சக்கராதி ஸ்துதி அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சக்கரன் அப்படின்னா அந்த இந்திரனுக்கு சக்கரன் அப்படின்னு இன்னொரு பேர் உண்டாம். அதனால தேவர்கள்லாம் இந்த மகிஷாசுரனுடைய சிரமத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்வித்த அம்பாளை துதித்து சக்கராதி ஸ்துதி அப்படின்னு இந்திராதி அஷ்ட திக்பாலகர்கள் மற்றும் தேவர்கள் எல்லாம் பூமாரி பொழிந்து அம்பாளை ஆராதனை செய்வித்தாலாம். அதில் தான் இந்த அற்புதமான சப்த ஸ்லோகியில் வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் இந்த 4வது அத்தியாயத்தில் சிறப்பான முறையிலே சொல்லப்பட்டுள்ளது. அப்பேற்பட்ட இந்த 4வது அத்தியாயத்தை இப்பொழுது துவங்க இருக்கின்றோம். இந்த அற்றியை கொடுத்த அம்பாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணவொன்னே வெற்றி கிடைக்கிறது இல்லையா? அப்படி வெற்றி கிடைச்ச அந்த அம்பாளுக்கு சிறப்பான ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அம்பாளுடைய 4வது அத்தியாயத்திற்குரிய மந்திரங்களை எல்லாம் ஆகுதிகள் செய்வித்து இந்த அம்பாளுக்கு பாக்குப்பழம், பாக்கு அப்படிங்கிறது மங்கள பொருளாம். நம்மலாம் ஒரு பொண்ணு பார்த்துட்டோம், மாப்பிள்ளை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் போயிட்டு பாக்கு வெத்தலை மாற்றின்னு வரப்போகிறோன்னு சொல்லுவோம். வெத்தலை பாக்குன்னு சொல்ல மாட்டோமா, பாக்கு தான் மங்கள பொருள். அதனால் இந்த அத்தியாயத்தில் பாக்கு பழத்தை சிறப்பான திரவியமாக கொண்டு 4வது அத்தியாயத்திற்கு அம்பாளுக்கு சௌபாகிய திரவியங்களை எல்லாம் அர்ப்பணிக்க இருக்கின்றார்கள். 4வது அத்தியாயத்தினுடைய மந்திரங்கள் துவங்க இருக்கின்றோம். எல்லோரும் ஜெயதுர்கை என்று சொல்லக்கூடிய வெற்றியை அருளக்கூடிய துர்க்கையை மனதிலே தியானித்து இந்த அத்தியாயத்தினுடைய மந்திரங்களை காதிலே வாங்கி செம்மையாக அம்பாளை நினைத்து அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம சண்டிகாஜே துர்க்கை அம்பாளை எல்லோரும் நன்றாக பிரார்த்தித்து பூர்ணா அந்த வைபவத்தை தரிசிக்குமாறு வேண்டுகின்றோம். ஓம் யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்சிதா நமஸ்தஸ்யே நமஸ்தஸ்யே நம ஸ்வாஹா. ஓம் परिवेदागादे सौश्रेयान् भवति जायमानः दीर्घवय उन्नयन्ति स्वादियो मनसा देवयन्ता सर्वान् जम्बजन् सर्वाशयादु धान्यः नमः प्रकृते भद्राजे नियदा प्रणदास्पदा जयत्वं देहि चामुण्डी जयभूतापहारिणी जय दुर्गे नमोस्तुते. श्री जय दुर्गा चंडिका जी विच्छे नमः.
अमृतं स्वाहा निवेदयामि समर्पयामि बीजापूरफलं समर्पयामि ओम साध्याय देवता सुमन परिपाद्यजागरुगा रोग भोगार्णवदनौका परिवागदीनाथ प्राणगच्छवाराहि भूतमदाका आधिव्याधिनिवरहर वरसलाका श्री जय दुर्गा चंडिका प्रेयता जय जया जय जया जय जया जय जया जय जया जय जया नमो देव्यै महादेव्यै शिवाजै सदन नमः नमः प्रकृते भद्राजै प्रणदास्पदा जय जय देवी दुर्गा देवी चरणम जय जय देवी दुर्गा देवी चरणम कनक दुर्गा देवी चरणम दुर्गै अम्मனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் செய்தால் போதும் கர்ம வினைகளும் ஓடும் சர்வ மங்களம் கூடும் பொற்கரங்கள் 18 நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும் நெற்றியிலே குங்கும பொட்டும் வெற்றி பாதையை காட்டும் 1000 கண்கள் உடையவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே 1000 நாமங்கள் கொண்டவளே தாய் போல் நம்மை காப்பவளே ஜெய ஜெய தேவி दुर्गा देवी चरणम जय जय देवी दुर्गा देवी चरणम कनक दुर्गा देवी चरणम जय जय दुर्गा देवी की जय 4வது அத்தியாயங்கள் நிறைவு பெற்று தொடர்ந்து 5வது அத்தியாயம் இந்த அத்தியாயத்திற்கு தேவி தூத சரித்தம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதாவது அம்பாளுக்கும் அந்த இன்னொரு அசுரர்கள், நம்ம எப்படி இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தென்னிந்தியாவில் இருக்கோங்கிறோம், அந்த பக்கம் பாம்பே டெல்லி எல்லாம் வட இந்தியான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த தெய்வலோகத்திலேயே வடபுறம் தென்புறம் என்று இருந்த பகுதியிலே இன்னொரு புறத்தில் சும்பன் நிசும்பன் அப்படின்னு 2 பேர் இருந்தார்களாம். அவர்களும் இதே மாதிரி ரொம்ப எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துட்டுருக்காங்க. அந்த சும்பன் நிசும்பனை நீங்கள் சம்மாரம் பண்ணணும்னு சொல்லி அம்பாள்கிட்ட எல்லாரும் போய் கேட்குறாங்க. அம்பாள்கிட்ட சொன்ன உடனே அம்பாள் அந்த தூது போக சொன்ன அற்புதமான ஸ்லோகங்கள் எல்லாம் இந்த 5வது அத்தியாயத்திலே தேவி தூத சம்பாதம்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் எல்லாம் அர்ப்பணிக்க இருக்கின்றோம். அதோடு இந்த அத்தியாயத்தில் இன்னும் கொஞ்சம் தேவர்கள்லாம் பூமாரி பொழிந்த யாதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேண சம்சிதா நித்ரா ரூபேண சம்சிதா துஷ்டி ரூபேண சம்சிதா என்றெல்லாம் சொல்லக்கூடிய எல்லா வடிவமாகவும் இருக்கக்கூடிய அம்பாளை வணங்குகின்றேன்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்லோகங்களும் இந்த 5வது அத்தியாயத்திலே அர்ப்பணிக்கப்பட்டு இந்த 5வது அத்தியாயம் மகா சரஸ்வதின்னு சொல்லக்கூடிய வாக்தேவியான சரஸ்வதி இந்த 5வது அத்தியாயத்திற்கு அதிதேவதையாக விளங்குகின்றார். அதனால் எல்லாரும் நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும், நல்ல புத்தி பிரகாசம் இருக்கணும். படிப்புங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த படித்ததை பரீட்சை எழுதுகிற நேரத்தில் சரியாக ஞாபகம் எழுதக்கூடிய அந்த ஞானத்தை தான் கங்கையம்மன் தேவி கொடுக்குறாராம். அதனால் பரீட்சை அன்னைக்கு குழந்தைகள்லாம் கங்கையம்மன்கிட்ட பேனாவை வச்சு எடுத்துன்னு போனோம்னுங்கன்னா அவங்க சிறப்பாக எழுதுவாங்க. ஏன்னா படிக்கிறதுங்கிறது ஒரு பகுதி, ஆனால் அதோட நல்ல ஞாபக சக்தி புக்தி பிரகாசத்தை தரக்கூடியவள் இந்த சரஸ்வதி சுரூபமாக இருக்கக்கூடிய கங்கையம்மன் தேவி. அதனால் இந்த 5வது அத்தியாயத்திற்கு மகா சரஸ்வதின்னு சொல்லக்கூடிய அம்பாளை அதிதேவதையாக பூஜித்து 5வது அத்தியாயத்தினுடைய ஸ்லோகங்களை எல்லாம் இப்பொழுது ஆகுதிகள் செய்விக்க இருக்கின்றோம். எல்லாரும் உங்கள் குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும். படிப்பு மட்டும் பத்தாது, நம்மளுடைய கர்நாடக இசைகள் நல்ல சங்கீதங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். நம்ம வீட்டில் இருக்கும்பொழுது நல்ல கதைகள் புராண கதைகள் எல்லாம் சொல்லி
இந்து தர்மங்கள் வந்து காலகாலமாக நம்ம தாத்தாலாம் அப்பாக்கிட்ட கொடுத்தாங்க, அப்பாலாம் நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பசங்கள்கிட்ட கொடுத்து இந்து தர்மத்தை வளர்க்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கெல்லாம் இருக்குது. அதனால் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கோயிலுக்கு போகணும். கோவிலில் அம்பாள்னா என்னென்ன, விநாயகர்னா தடைகளை போக்குவார், முருகப்பெருமான்னா காரிய சித்தியை கொடுப்பார், சரஸ்வதினா கல்வியை கொடுப்பார், ஹயக்ரீவர்னா படிப்பை கொடுப்பார்னு சொல்லி ஆன்மீக உணர்வுகளை நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஞான பிரகாசத்தை தரக்கூடிய சரஸ்வதி அம்பாளை எல்லோரும் மனதார பிரார்த்தித்து 5வது அத்தியாயத்தினுடைய மந்திரங்களை கேட்டு தரிசித்து இன்புற்று சரஸ்வதி தேவி வணங்கி திருவருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறோம். भवदे जाजमानः भवय उन्नयन्ते स्वादियो मनसा देवयन् महासरस्वती चंडिकायै नमो नमः होमद्रव्यादिकं समर्पयामि ओम युवा सुवासा परिवेदागादे भवदे जाजमानः स्वादियो मनसा देवयन्तः ओम हसः महासरस्वती चंडिकायै नमः सरस्वती चंडिकायै नमः दीपम सरस्वती चंडिकायै विचे स्वाहा आम्रफलं समर्पयामि प्रेमोदिवा ब्रह्मदामसे नियदे त्वं प्रसीदेसि नारायणे नमोस्तुते महासरस्वती चंडिकायै नमः कर्पूरज्योतिः जय जया जय जया जय जया जय जया जय जया जय जया नमो देवी महादेवी शिवाजय सदन नमः नमः प्रकृति भद्राजय स्पदा वरम तरुवाई महावाणी वणंगी निன்றோர் துயர் களைவாய் மகாவாணி கரம் குவித்து வணங்குகின்றோம் மகாவாணி களிப்புடனே அருள் தருவாய் மகாவாணி வேதமெல்லாம் புகழுகின்ற மகாவாணி பாதகங்கள் நீக்கிடுவாய் மகாவாணி
ஆணவங்கள் நீங்க வேண்டும் மகாவாணி, பக்தர்களை காத்தருள்வாய் மகாவாணி, ஞானத்தின் உருவமான மகாவாணி, நம்பினோரை உயர்த்திடுவாய் மகாவாணி, காலமெல்லாம் வணங்குகின்றோம் மகாவாணி, கண் திறந்து அருள் புரிவாய் மகாவாணி, அம்மா மகாவாணி, அம்மா மகாவாணி. அனேன ஆராதனேன பகவதி ஸ்ரீ மகாசரஸ்வதி சண்டிகா பிரியதா. 5வது அத்தியாயத்தை தொடர்ந்து 6வது அத்தியாயம் தூம்ரலோச்சனவதம் என்று இந்த அத்தியாயத்திற்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தூம்ரம் அப்படின்னா புகைக்கு பேர். இந்த யாகத்திலேருந்து வரக்கூடிய புகைக்கு தூம்ரம்னு சொல்லுவாங்க. அந்த புகையே தன்னுடைய கண்ணிலேருந்து விஷப்புகையாக கொடுத்து எதிரிகளை அடிக்கக்கூடியவனான் தூம்ர லோச்சனம். லோச்சனம்னா கண்ணுன்னு பேர். புகை கண்ணால் எதிரிகளை அழிக்கக்கூடிய தூம்ரலோச்சனன். இந்த தூம்ரலோச்சனனை சம்ஹாரம் செய்விக்கின்ற அற்புதமான மந்திரங்கள் எல்லாம் இந்த 6வது அத்தியாயத்தில் துவங்க இருக்கின்றோம். இந்த அத்தியாயத்திற்கு பத்மாவதி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள் அதிதேவதையாக விளங்குகின்றாள். பத்மாவதினா நம்ம எல்லாரும் நினைக்கிறது திருச்சானூரில் இருக்கிற நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமியினுடைய பத்னி அப்படின்னு நினைப்போம். ஆனால் இது சாக்தத்தில் உள்ள பத்மாவதியாம். பைரவாங்க நிலையாம் பத்மாவதியும் சிந்தையே அப்படின்னு பைரவருடைய அனுகிரகத்தை தரக்கூடியலான இந்த பத்மாவதி இந்த 6வது அத்தியாயத்திற்கு அதிதேவதையாக விளங்குகின்றாள். இந்த அத்தியாயத்திற்கு நாரங்க பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்த்தம்பழம், சாத்துக்குடி பழம் இவைகளை கொண்டு பூர்ணாகுதி செய்விக்க இருக்கின்றார்கள். இந்த 6வது அத்தியாயமும் 7வது அத்தியாயமும் ரொம்ப சின்னது, 25 ஸ்லோகங்கள் தான். ஏன்னா அடுத்தது வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சும்பனை அழிக்கணும்னு அந்த எல்லாரும் தூது போனாங்க. அப்போ அம்பாள் சொன்னாலாம், நான் ஒரு சின்ன பிரதிஜை பண்ணிட்டு இருக்கேன். சில ஊர்லெல்லாம் முன்னாடியெல்லாம் போனீங்கன்னா ஊர்லெல்லாம் இந்த காளையை அடக்கிட்டு தான் அந்த ஊர் பொண்ணு கொடுப்பாங்களாம். காளையை அடக்க சொல்லி பொண்ணு கொடுப்பாங்களாம். இன்னொரு ஊரில் ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்க சொல்லுவாங்களாம். அதனால் அதுக்கு அந்த தூக்கி காமிச்சாதான் பொண்ணு கொடுப்பாங்களாம் அந்த காலத்துலலாம். அந்த மாதிரி அம்பாள் சொன்னாலாம், நான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் என்னை போரிட்டு யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களே நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நான் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் யார் வேணாலும் போரிட்டு என்னை ஜெயிச்சு என்னை அழிச்சுன்னு போகலான்னு சொன்னாங்களாம். உடனே அம்பாளை, நாங்களே உங்களை ஜெயிச்சு அழிச்சுன்னு போகிறோம் எங்கள் தலைவர்கிட்ட அப்படின்னு சொல்லி தும்ரலோச்சனன், சண்டமுண்டன், ரக்த பீஜன் அப்படின்னு 3 சேனைப்படை தளபதிகளை வச்சுட்டு இருந்தானா சும்பன். அதனால் முதல்ல தூம்ரலோச்சனன் வர 6வது அத்தியாயம். ரொம்ப சின்ன அசுரன், ரொம்ப சீக்கிரமாக அம்பாள் சம்ஹாரம் பண்ணிடுறா. அதனால் 25 ஸ்லோகங்கள் மட்டும் கொண்டது, ரொம்ப சின்னது. இந்த அத்தியாயத்திற்கு பத்மாவதினு சொல்லக்கூடிய அம்பாளை எல்லாரும் மனசில் தியானம் பண்ணி பத்மாவதியினுடைய அனுகிரகத்தினால பைரவருடைய அனுகிரகத்தை பெற்று சிறப்பையுமாறு பிரார்த்தித்து கொண்டு 6வது அத்தியாயத்தை துவங்குகின்றோம். ஓம் நம சண்டிகாயே. समर्पयामि नमः स्वाहा। पद्मावती चंडिकायै नमः। आग्राणार्थं धूपमाग्रापयामि।
பத்மாவதி சண்டிகாஜை விச்சே நமः ஞானப்பிரதோயம் தீபம் சந்தர்சயாமே பத்மாவதி சண்டிகாஜை ஸ்வாஹா ஓம் பத்மாவதி சண்டிகாஜை நமः நாரங்கபலம் சமர்ப்பயாமி பத்மானனே பத்மவூரோ பத்மாட்சி பத்மசம்பவே தன்மே வசசி பத்மாட்சி முக்கியம் லபாம்யஹம் हरे दिव्यमंगल होमेन भगवती सदर्मेंतनि मंत्रात्मिका संस्थानाय देवता कलिकल्मशल निखिल दोष शिवदनी साधुजना कुशल कुशल निखिल विनाशिनी देवता कमंतल निखिल कल्याणम सालिनी स्वात्म संपूर्ण सकल गुण स्वाद विरोधिनी तेजीप्यमान मन्नि सोमार्तमेन रश्मिमालिनी श्री मातावी चंडिका प्रियका देव माता देवी देव भक्ति जय जया जय जया जय जया जय जया जय जया नमो देव्ये महादेव्ये शिवाजय सततं नमः नमः प्रकृते भद्राजय नियता प्रणदास्पदा तनै अलंकारम सत्य देविकी यत्तनै अलंकारम என் குல தெய்வம் பத்மாவதி அன்னைக்கு எத்தனை அலங்காரம் எத்தனை அலங்காரம் சத்திய தேவிக்கு எத்தனை அலங்காரம் என் குல தெய்வம் பத்மாவதி அன்னைக்கு எத்தனை அலங்காரம் சித்தம் போற்றும் சிவனார் துணைவிக்கு எத்தனை அலங்காரம் சிறுமி அலங்காரம் சிவனுக்கு அன்னம் அளித்திடும் அலங்காரம் காளி அலங்காரம் கண்களை கவர்ந்திடும் காய்கறி அலங்காரம் திரிசூலி அலங்காரம் தேவாதி தேவிக்கு எத்தனை அலங்காரம் சந்தன அலங்காரம் சகல நலம் தரும் சாமுண்டி அலங்காரம் சர்வ ஜனங்கள் வழிபடும் தேவிக்கு எத்தனை அலங்காரம் எத்தனை அலங்காரம் சத்திய தேவிக்கு எத்தனை அலங்காரம் என் குல தெய்வம் பத்மாவதி அன்னைக்கு எத்தனை அலங்காரம் ஜெய் பத்மாவதி அம்பிகா தேவிக்கு ஜெய். தொடர்ந்து 6வது அத்தியாயம் நிறைவு பெற்று 7வது அத்தியாயம் துவங்க இருக்கின்றோம். இந்த 7வது அத்தியாயம் 26 ஸ்லோகங்கள் தான், ரொம்ப சின்ன அத்தியாயம். சண்டமுண்டவதம் என்று இந்த அத்தியாயத்திற்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சண்டன் முண்டன் 2 பேர் அசுரர்களே, 2 பேர் சகோதரர்கள். அவ 2 பேரும் அம்பாளுக்கிட்ட நான் உங்களை போரிட்டு ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்பாளுக்கிட்ட போருக்கு வராங்க. அம்பாள் போர் செய்த அற்புதமான அந்த நிகழ்வுகளை மந்திரங்களாக இப்பொழுது அர்ப்பணிக்க இருக்கின்றோம். இந்த அத்தியாயத்திற்கு ராஜமாதங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய மீனாட்சி அம்பாள் இந்த அத்தியாயத்திற்கு அதிதேவதையாக விளங்குகின்றாள். ராஜமாதங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. மாதங்கி அப்படின்னா மதங்க முனிவருக்கு குழந்தையாக பிறந்ததுனால மாதங்கி அப்படின்னு பெயர் பெற்றதாலாம். ஆனால் அது மதுரையில் உள்ள ராஜமாதங்கின்னு சொல்லுவாங்க. ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய திறன் உடையவள் மீனாட்சி. விளையாட்டாக சில வீட்டுகள்லாம் மனைவி சொல்கிறத ஆத்துக்கார் கேட்டுட்டு இருந்தாருன்னா அது மதுரை ஆட்சின்னு சொல்லுவாங்க. ஆத்துக்கார் சொல்கிறத அம்மா கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அதை சிதம்பரம் ஆட்சின்னு சொல்லுவாங்க. சில வீட்டில் சிதம்பரமா மதுரையான்னு கேட்பாங்க. அப்படின்னா அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அம்மா சொல்லுவாங்க நீங்கள் போயிட்டு இதை எதை செஞ்சுட்டு வாங்கன்னா அவர் பாட்டுக்கு செஞ்சுட்டு வந்துடுவார், நல்லது தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அம்பாள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய ராஜமாதங்கி என்பவள். அது மீனாட்சி அப்படின்னு அவங்களுக்கு தனி பேர் வந்தது. நம்ம மீனாட்சி சுந்தரேஸ்வரர்னு தான் சொல்கிறோம். ஏன் அப்படி வந்ததுன்னா அது காரண பெயராம். நம்மெல்லாம் இப்போ காய்கறி வாங்குறதுக்கு கடைக்கு போனோம்னா தக்காளிக்கு டொமோட்டான்னு பேர் வச்சுருக்காங்க. வெண்டைக்காய் வாங்கினீங்கன்னா அதுக்கு பேர் லேடிஸ் ஃபிங்கர்னு போடுவாங்க. அது காரண பெயர். பெண்களுடைய விரல் போல் இருக்குங்கிறதுனால லேடிஸ் ஃபிங்கர்னு போடுவாங்க. அது மாதிரி நாங்கள்லாம் அந்த
அங்கன்யாச கரன்யாசம் பண்ணும்பொழுது ரொம்ப குள்ளமாக இருந்தால் அதுக்கு பேர் அங்குஷ்டம் அப்படின்னு பேர். முதல்ல கட்டையாக இருக்கு இல்லையா, அது கட்டை விரலுக்கு இருக்கிற விரல்லே இதுதானே குள்ளமாக இருக்குது, அதனால் அங்குஷ்டம்னு பேர். இது தர்ஜனி அப்படின்னு அதோ அவர் வரார் அப்படின்னு கையை காட்டுறோம் இல்லையா, அதனால் தர்ஜனி அப்படின்னு பேரா. நடுப்புற இருக்கிறதுனால இதுக்கு பேர் மத்தியமாபியான்னமஹா அப்படின்னு நடுவிரல்னு சொல்லிடுறோம். கடைசியில் இருக்கிறதுனால இதுக்கு கனிஷ்டன்னு பேர். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து கல்யாண பத்திரிக்கை அடிக்கும்போது கடைசி பையனுக்கு கல்யாண பத்திரிக்கை அடிக்கும்போது கனிஷ்டகுமாரன்னு சொல்லுவாங்க. கனிஷ்டம்னா கடைசின்னு அர்த்தம். இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தபோது அனாமிகாபியான்னமஹான்னு பேர் வச்சுட்டாங்களாம். நாமமே தெரியாது, அதனால் அனாமிகாபியான்னமஹான்னு நாங்கள் இதில் கரன்யாசம் பண்ணுவோம். அந்த மாதிரி அம்பாளுக்கு வந்து மீன் வந்து மீனை போன்ற கண்ணை உடையவள், அழகான கண்ணு. அதே சமயத்தில் மீன் வந்து ஒரே நேரத்தில் ஒரு 1000-2000 முட்டைகள் இடுமா, அந்த அளவுக்கு சக்தி உள்ள மீனுக்கு. அது வந்து திரும்பி இப்படி கண்ணால் பார்த்ததுன்னா மீனெல்லாம் குஞ்சு பொரிச்சிருமா. அந்த அளவுக்கு மீனுக்கு வந்து கண்ணில் சக்திகள் உண்டா. இப்போ வந்து கோழி வந்து முட்டை போட்டுதுன்னா அடகாத்து குஞ்சு பொரிக்கும். ஆமை வந்து முட்டை போட்டுதுன்னா மூச்சு காற்று அது மேலே விட்டுட்டே இருந்தால் குஞ்சு பொரிக்குமா. மீன் மட்டும் கண்ணாலேயே பார்த்தா குஞ்சு பொரிக்கக்கூடிய சக்தி மீனுக்கு உண்டா. அதனால் நம்மளெல்லாம் கண்ணில் வச்சு காப்பாற்றுறதுனால மீனாட்சி, அக்ஷின்னா கண்ணுன்னு பேர். மீனை போன்ற கண்ணை உடையவள் மீனாட்சி அப்படின்னு பேர் பெற்றாலாம். அப்பேற்பட்ட ராஜமாதங்கி இந்த அத்தியாயத்திற்கு அதிதேவதையாக விளங்குகின்றார். நம்மெல்லாம் அம்பாளுடைய குழந்தை, நம்மெல்லாம் நம்மளுடைய கங்கை அம்மனுக்கு நம்மெல்லாம் குழந்தைகள். ஐயா காலம்பரை சங்கல்பம் பண்ணும்போது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஊரில் உள்ள அத்தனை ஜனங்களும் கங்கை அம்மனுக்கு குழந்தைகள். அதனால் அந்த குழந்தைகளை அம்மாவான கங்கை அம்மன் சிறப்பாக நம்மளெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு 7வது அத்தியாயமான ராஜமாதங்கி மீனாட்சி அம்பிகைக்கு உரிய ஸ்லோகங்களை, இந்த சண்டமுண்ட வதத்தினுடைய அற்புதமான நிகழ்வுகளை இப்பொழுது மந்திரங்களாக அர்ப்பணிக்க இருக்கின்றோம். எல்லோரும் கேட்டு இன்புற்று மீனாட்சி அம்பிகையினுடைய திருவருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம சண்டிகா. கடலில் கரையேற்று தில்லை சிதம்பர பத்தினியே, நெல்லையில் வாழும் உத்தமியே, திருவடி மலரினை தொழுதிடுவோ, திருவருள் புரிந்தன்னை காப்பாற்று. ஓங்கார பொருள் நீதானே, உலகம் என்பதும் நீதானே, காணும் இயற்கை காட்சிகளும் காற்றும் மழையும் நீதானே. அம்மா தாயே உனை வேண்டி அழுதிடும் என்னை தாளாட்டி, அன்புடன் ஞான பாலூட்டி அகத்தின் இருளை போக்கிடுவாய். அம்மா மதுரை மீனாட்சி என்னை ஆதரித்து அருள் செய்து நீ என்னை காப்பாற்று. ஜெய ராஜமாதங்கி சண்டிகா பிரியதா. தொடர்ந்து 8வது அத்தியாயம் 6-7 முடிந்து 8வது அத்தியாயம். இந்த 8வது அத்தியாயத்திற்கு ரத்த பீஜ வதம் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. போன அத்தியாயத்திற்கு வந்து ராஜமாதங்கிக்கு வந்து பூசணி துண்டு சமர்ப்பணம் பண்ணார்கள், சொல்ல மறந்துட்டேன். இந்த பூசணி துண்டுங்கிறது வசீகரமானது. அம்பாளுக்கிட்டேருந்து நமக்கு அருளை வசீகரம் பண்ணக்கூடிய துண்டு பூசணி துண்டு. அதனால தான் நம்ம பூசணிக்காயை வந்து திருஷ்டி சுத்தறதுக்கு பயன்படுத்துகிறோம். இந்த பூசணிக்காயில் கற்பூரத்தை வச்சு சுற்றி வெளியில் கொண்டு வந்தால் நம்மள்கிட்ட உள்ள திருஷ்டியெல்லாம் அது இழுக்குமா. அதுக்கு வாரியார் சுவாமிகள் ஒரு பழமொழி, ஒரு உதாரணம் சொல்வார். சாம்பார் வைக்கும்போது பூசணிக்காய் போட்டு சாம்பார் வச்சிங்கன்னா அந்த சாம்பார் ராத்திரி தங்கி போச்சுன்னு சொன்னால் காலம்பரை ஏந்து பார்த்தேன்னா பூசணிக்காயினுடைய வந்து பூசணிக்காய் இழுத்துன்றுமா. பூசணி துண்டு உப்பு கறிக்கும், சாம்பாரில் வந்து உப்பு கம்மியாக இருக்குமா. அது ஆகர்ஷண சக்தி கொண்டது பூசணி துண்டு. அதனால் நமக்கெல்லாம் நல்ல அருள் கிடைக்கணும்னு சொல்லி பூசணி துண்டை சமர்ப்பணம் பண்ணார்கள். தொடர்ந்து இப்பொழுது 8வது அத்தியாயத்திற்கு ரத்த பீஜம் அப்படின்னு சொல்ற, பீஜம் அப்படின்னா விதைன்னு அர்த்தம். ரத்தம் அப்படிங்கிறது சம்ஸ்கிருத சொல்லுதான். நம்ம தமிழில் சொல்லணும்னு குருதின்னு சொல்லணும். குருதின்னு சொன்னாதான் ரத்தம் தமிழில். சம்ஸ்கிருத பேர் தான் ரத்தம்.
ஒரு சொட்ட ரத்தம் வந்து பூமியில விழுந்ததுன்னா அவன் ஒரு அசுரனா வருகின்ற அர்த்தாம்பிகையே, எங்கள் குலம் காத்து நிற்கும் தெய்வமும் நீயே. சந்திரனும் சூரியனும் உன்னிரு கண்கள், சந்திரனும் சூரியனும் உன்னிரு கண்கள், சங்கரி உன் ஆபரணம் 4 வேதங்கள். அர்த்தநாரியாக நின்று அருள் புரிபவளே, அண்டி வரும் பக்தருக்கு வாழ்வளிப்பவளே, ஸ்ரீ சக்கரம் பீடமதில் வீட்டிருப்பவளே, சிவபெருமான் சக்தியாக வடிவெடுத்தவளே. அம்மா ஆலயத்தை, அம்மம்மா ஆலயத்தை, கங்கையம்மன் ஆலயத்தை சுற்றி வந்தால் அருள் கிடைக்கும் அம்மா. அம்மா உன் கண் பார்த்தால் பொருள் கிடைக்கும் அம்மா, அம்மா உன் கண் பார்த்தால் பொருள் கிடைக்கும் அம்மா. உன்னுகிட்ட நாராயணார்ப்பண மஸ்தூன்னு சமர்ப்பணம் பண்ண உடனே தான் அவருடைய ஆத்மா வந்து சொர்க்கத்துக்கு போச்சான். அப்போ அப்படியே அந்த அவர் பண்ண தர்மத்தெல்லாம் அங்கே கொடுத்துட்றார். அந்த மாதிரி இங்கே பண்ண யாகத்தெல்லாம் அந்த ஆச்சாரியர் தர்பையோடு கொண்டு போய் அந்த நாடி மார்க்கம் அப்படின்னு அந்த கயிறு வழியாக வெள்ளி கம்பி வழியாக கொண்டு போய் அம்பாள்கிட்ட சேர்த்துட்டு, இங்கே அம்பாளுக்கு அபிஷேகம் முடிஞ்ச உடனே பூர்ணாகுதி நடந்து இங்கேருந்து அந்த கலசத்தை கொண்டு போய் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணால் இங்கே பண்ணின அத்தனை மந்திரங்களும் அம்பாள்கிட்ட போய் சேர்றது. நீங்கள் டெய்லி வந்து சுவாமிகிட்ட தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு அருள் கிடைச்சுட்டே இருக்கும். அப்பேற்பட்ட சண்டி யாகம் இப்பொழுது 10வது அத்தியாயம் துவங்க இருக்கின்றோம். சும்பவதம்னு பேர். சௌபாகிய காமேஸ்வரின்னு சொல்லக்கூடிய அம்பாள் அதிதேவதையாக விளங்குகின்றாள். இந்த அத்தியாயத்திற்கு மாதுளங்க பழம் சிறப்பு திரவியமாக அர்ப்பணிக்க இருக்கின்றோம். எல்லாரும் அசுரர்களுடைய துவம்சங்கள்லாம் ஒழிந்தது அப்படிங்கிற மாதிரி கெட்டதெல்லாம் நம்மளை விட்டு மறைய வேண்டி இந்த 10வது அத்தியாயத்தை தரிசிக்குமாறு வேண்டுகின்றோம்.